ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிடி கிச்சன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக 3 வகையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லட்டு, மைசூர் பாக்கு, பாதுர்ஷா, இந்த 3 வகையான ஸ்வீட்டும் நல்லா டேஸ்ட்டாக சுலபமான முறையில் வீட்லேயே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கடலை மாவு, 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை, ஏலக்காய் பவுடருக்காக சர்க்கரையும் ஏலக்காயும் எடுத்து வச்சிருக்கேன், 1/4 கப் அளவுக்கு நெய், முந்திரி, திராட்சை. இப்போ லட்டுல ஏலக்காய் பவுடர் சேர்க்கறதுக்காக கொஞ்சமா சர்க்கரையோட சேர்த்து ஏலக்காயை அரைக்கும் போது நல்லா பவுடரா கிடைக்கும். இப்போ இந்த பவுடர்ல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே லட்டுக்கு தேவைப்படும், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலை மாவை கட்டிகள் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஜல்லடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவை சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம். எடுத்த உடனேயுமே தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கரைச்சிக்குங்க. மாவை நல்லா கட்டி எதுவும் இல்லாம இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு. இப்ப மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு, அதனால இது கூட இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கிறேன். தோசை மாவு பதத்துல மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில எடுத்து ஊத்தும் போது இந்த மாதிரி ஃப்ளோல விழுந்துச்சு அப்படின்னா மாவு கரெக்டான பதத்துல கரைச்சி எடுத்திருக்கோம். இனி நம்ம இதை பூந்தியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதையுமே பூந்தி கரண்டியில ஒரு கரண்டியா மாவை ஊத்தி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூந்திய. இப்போ பூந்திய 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு கிடையாது. எண்ணெயோட சலசலப்பு தன்மை ஓரளவுக்கு அடங்கினதையுமே 2 சைடும் திருப்பி விட்டுட்டு நம்ம பூந்திய எண்ணெயில இருந்து வடிச்செடுத்துக்கலாம். கரைச்சி வச்சிருந்த எல்லா மாவையும் இதே மாதிரி பூந்திகளா சுட்டு எடுத்துக்கலாம். லட்டு செய்யறதுக்கு அடுத்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அளந்து எடுத்து வச்சிருந்த 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரைய ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் இப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி நல்லா நுரைச்சு வருது. இனி நம்ம இந்த ஸ்டேஜ்ல பாகுபதம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, பாகுபதம் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் தான் கரெக்டான பதம். பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லோ ஃபுட் கலர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப சக்கரை பாகு ஆறட்டும். லட்டுக்கு முந்திரி திராட்சைய நெய்ல வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கரண்டியில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதையுமே நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரிய ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட் கோல்டன் பிரவுன் கலர் வந்ததையுமே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்ல நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பு திராட்சையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். எந்த திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பு திராட்சை தான் எடுத்திருக்கேன். இப்போ திராட்சை இந்த மாதிரி நெய்ல உப்பி வந்ததையுமே அதையும் இந்த முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். லட்டு செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த பூந்தியிலிருந்து கொஞ்சமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சத அதே பூந்தியில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க.
இப்போ இதுல ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த சக்கரை பாகை எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். சக்கரை பாகை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முந்திரி, திராட்சை, நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஒண்ணு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம லட்டுகளா உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க பூந்தி சக்கரை பாகை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. பாருங்க நல்லா இஞ்சி வந்துருச்சு, லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா லட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மைசூர் பாக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு. கடலை மாவு எடுத்த அதே கப்ல தான் நான் எல்லாத்தையுமே அளந்து எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை. நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல அளந்து எடுத்துக்குங்க. 1/2 கப் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். வாசம் இல்லாத எண்ணெய் எடுத்துக்குங்க. இல்ல நீங்க 1 கப் ஆயிலுக்கு பதிலா 1 கப் நெய்யும் 1/2 கப் ஆயிலும் கூட எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த ஆயில் கூட நெய் சேர்த்துட்டு ரெண்டையுமே ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்த நெய் நல்லா உருகி ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஓரமா மாத்தி வச்சுக்கலாம். இப்ப நம்ம மைசூர் பாக் செய்யறதுக்கு முன்னாடியே ட்ரேல ஆயிலோ இல்ல அப்படின்னா கீ அப்ளை பண்ணி வச்சுக்குங்க. அப்ளை பண்ணிட்டு இப்ப இதுல பட்டர் சீட் வச்சுக்கிறேன். எடுத்து வச்சிருந்த கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாம நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க. கடலை மாவு வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீட் பண்ணி வச்சிருந்த நெய்யும் ஆயிலும் வெதுவெதுப்பான சூட்ல கடலை மாவுல சேர்த்து கரைக்கும் போது கடலை மாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிடும் உங்களுக்கு. இப்ப பாருங்க கட்டிகள் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இனி நம்ம மைசூர் பாக் செய்யறதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எடுத்து வச்சிருந்த சர்க்கரைய ஒரு பேன்ல சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுட்டு இப்ப பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. கரைஞ்சு இந்த மாதிரி நுரைச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாகு பதம். இப்ப பாருங்க ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சிருந்த எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மைசூர் பாக் கூட. இப்ப பாருங்க நம்ம ஊத்துன நெய் அப்சர்வ் ஆயிருச்சு. இப்ப இது கூட நம்ம மிச்சம் இருக்கிறதையும் ஒரு கரண்டியா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஹீட் பண்ணி வச்சிருந்த நெய்யும் ஆயிலும் சேர்ந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டேன். கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சேர்த்த நெய்யும் ஆயில் மிக்ஸ் எல்லாத்தையுமே மைசூர் பாக் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. பாருங்க இப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பேன்ல ஒட்டாம நல்லா சுருண்டு வரும். அதுதான் கரெக்டான பதம். பாருங்க சைட்ல நுரைச்சு வருது. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ட்ரேல ஊத்திக்கலாம்.
இப்போது ட்ரெயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பராக மைசூர்பா தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பாதுஷா செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு மைதா மாவை அளந்து எடுத்துக்கலாம். இந்த மாவு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி பண்ணிட்டு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2.5 கப் மைதா மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நெய்யும் மாவையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் இல்லாம கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமா போகாம பாத்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாதுஷா செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. பாருங்க, மாவு ரொம்ப கெட்டியாவும் இல்லாம லூஸாவும் இல்லாம இந்த மாதிரி பதத்துல மாவை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இது அப்படியே ஊறட்டும். 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ள சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரையை அளந்து எடுத்திருக்கேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்புல வச்சு பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2.5 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்க்கலாம். கம்பி பதம் வரணும்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மாவுல இருந்து பகுதி அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு ஒரே அளவுகளா இருக்கிற மாதிரி மாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ணி வரும்போது எல்லாமே ஈவனா குக் ஆகி வரும். இப்ப பிசைஞ்சு வச்சிருந்த மாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துட்டு இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்த மாவை உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கு அப்புறம் உள்ளங்கையிலேயே நல்லா ஒரு பிரஸ் கொடுத்துக்கலாம். பிரஸ் கொடுத்துட்டு மாவுக்கு சென்டர்ல ஒரு ஹோல் போட்டுக்கலாம். பிசைஞ்சு வச்சிருந்த எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டிட்டு பாதுஷா ஷேப்க்கு கொண்டு வந்துக்கலாம். பிசைஞ்சு வச்சிருந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி பாதுஷா ஷேப்க்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை ஃப்ரை பண்றதுக்கு ஒரு கனமான இரும்பு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஆயில் ரொம்ப சூடாகணும்னு கிடையாது. மிதமான சூடு வந்ததையுமே ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை ஒன்னொன்னா ஆயில்ல சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பாதுஷாவை சேர்த்துக்குங்க. இப்போ பாதுஷா சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒன்னொன்னா மேல வந்து எண்ணெயில மிதந்து வரும். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்ததுக்கும் இப்போ வந்து பாதுஷா நல்லா ஆயில்ல இந்த மாதிரி நல்லா மிதந்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். லைட் கோல்டன் கலர் வந்ததையுமே
நம்ம வந்து ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாதுர்ஷா நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ஒன்றொன்னா ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த உடனேயே பாகில் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள மீதம் இருக்க மாவையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பாதுர்ஷாவை ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். பாதுர்ஷா சுகர் சிரப்பில் நல்லா ஊறட்டும். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு சுகர் சிரப்பு நல்லா உள்ள ஊறி வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம சுகர் சிரப்புல இருந்து பாதுர்ஷாவை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாதுர்ஷா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.